Hey friends, welcome back. இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா இந்த Arduino போர்டுக்கு ஒரு ஆல்டர்னேட் போர்டு இருக்கு. அது எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத பத்தி இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். அது என்ன போர்டுன்னு கேட்டிங்கன்னா இதுதான். நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் சைஸ்ல எவ்வளவு சின்னதா இருக்குன்னு. சைஸ்ல மட்டும் இல்ல காஸ்ட்லியுமே இது ரொம்ப கம்மி தான். இது எப்படி யூஸ் பண்றது, இது எப்படி ப்ரோக்ராம் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஸ்டார்டிங்ல வந்து இது ப்ரோக்ராம் பண்றது ஈஸி அப்படின்னு தான் நினைச்சேன். அப்படி இல்ல, இதுல 2-3 இஷ்யூஸ் இருக்கு. அதை எப்படி சால்வ் பண்றது அப்படின்றதையுமே நான் இந்த வீடியோல வந்து சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கும் புரியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் வந்து நினைக்கலாம் ஏன் ஆர்டினோ போர்டுக்கு ஒரு ஆல்டர்னேட் அப்படின்னு. இப்போ சிலிக்கான் ஷார்டேஜ் கரெக்டாக வேர்ல்டில் போயிட்டு இருக்கிறதுனால இந்த ஆர்டினோ போர்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் எல்லாமே ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா டபுள் மடங்கு ஆகிடுச்சு ஆர்டினோ போர்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் 500, 360 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. அதனால நான் சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஆல்டர்னேட் பார்த்தேன். இது பார்த்தீங்கன்னா எஸ்டிஎம் போர்டு ஒரு ஆல்டர்னேட் STM8S003F3P6. இது பார்த்தீங்க அப்படின்னா லோ காஸ்ட்லாகவே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு நான் வாங்கும்போது 130 இருந்தது. இப்போ அந்த வெப்சைட்டில் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் இருக்குதுன்னா மற்ற வெப்சைட் பார்த்தீங்கன்னா 200 அந்த ரேஞ்ச் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஐசிஸ் பார்த்தீங்கன்னா 50 ரூபீஸ் 60 ரூபீஸ்க்கே வந்து கிடைக்குது. நீங்கள் லோக்கலாக சர்ச் பண்ணிங்கன்னா கிடைச்சதுனாலும் இன்னும் பெட்டராகவே இருக்கும். எவ்வளோ காசு கேட்குறீங்க? ஒரு நாளைக்கு கேட்குறோம். நாங்கள் 200 ரூபாய்க்கு பண்ணுறோம். 200 ரூபாயா? என் ஃப்ரெண்டு 150 ரூபாய்க்கு பண்ணுறான். அவனுக்கு எனக்கு தான் போட்டியே. அதனால் நான் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஆர்டர் போட்டுட்டேன். இதை வந்து நம்ம எப்படி ப்ரோக்ராம் பண்ணலாம் கற்றுக்கலாம் அப்படின்றதுனால. ஏன்னா வந்து நான் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கெல்லாமே நான் வந்து ஒரு ஆர்டினோ போர்டு வாங்கிட்டு இருக்க முடியாது, என்னால் பிளான் பண்ணேன். இதனால 2 பார்சல் இருக்குது அப்படின்னு கேட்காதீங்க. இதை பற்றி லேட்டராக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த போர்டை பற்றி பார்க்கலாம். நான் வந்து பை பண்ணும்போது நார்மலி இது ஒரு ஆர்டினோ நானோ மாதிரி தான் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் இது பார்த்தீங்க அப்படின்னா அப்படி இல்லை. சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்னதாக இருக்குது. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ சின்னதாக இருக்குது அப்படின்னு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3.3 வோல்ட் ரெகுலேட்டர் இருக்குது. ஏன்னா இந்த போர்டு வந்து 3.3ல தான் ஒர்க் ஆகும். இந்த ஐசி ஒரு ரீசெட் பட்டன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மைக்ரோ யூஎஸ்பி. இந்த மைக்ரோ யூஎஸ்பி வச்சு ப்ரோக்ராம் பண்ண முடியாது, பவர் தான் பண்ண முடியும். ஏன் ப்ரோக்ராம் பண்ண முடியாது அப்படின்னா நம்ம ஆர்டினோ போர்டெலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரோக்ராமர் சிப்பு வந்து இன்பில்ட்டாகவே இருக்கும். நீங்கள் லுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான் வந்து அந்த ப்ரோக்ராமர் சிப்பு. யூஎஸ்பி டு சீரியல் கன்வெர்ட்டர் அப்படின்வாங்க. அது வந்து இந்த டெவலப்மெண்ட் போர்டில் வந்து கிடையாது. அதனால தான் வந்து நம்ம எக்ஸ்டர்னல் ப்ரோக்ராமர் வழியாக தான் ப்ரோக்ராம் பண்ணணும். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஐசியோட பின் நோட்ஸு. இது பார்த்தீங்கன்னா இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு I2C பின் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு SPI கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால்ஸும் இருக்குது, UARTும் இருக்குது. ஆர்டினோவில் இருக்க எல்லா ஃபீச்சர்ஸுமே இதுலேயும் கவர் ஆகிடும். இல்லை காஸ்ட்டும் சின்னதாக இருக்கும். ஸோ நம்ம ஏன் இதுக்கு ஒரு ட்ரை கொடுக்கக்கூடாது அப்படின்னு தான் அதை வாங்கியிருக்கேன். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த பிரேக் அவுட் போர்டோட ஸ்கிமேட்டிக்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 3.3 வோல்ட் ரெகுலேட்டர் இருக்குது. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த ஐசி வந்து 3.3 வோல்ட்டில் தான் வேலை செய்யும். அதனால் 5 வோல்ட் டு 3.3 வோல்ட் ரெகுலேட்டர் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு பவர் எல்இடி. நம்ம வந்து பவர் கொடுத்தா டர்ன் ஆன் ஆகுதா இல்லையா அப்படின்னு ஒரு ரீசெட் பட்டன். அது பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் எல்இடி பிளிங்க் கோட் அப்லோட் பண்ணுற மாரி. கடைசியாக நம்மளோட மெயின் ஐசியே இருக்குது. இவ்வளோ தான் மினிமல்ஸ் காம்போசிங் தான் இந்த இதிலே இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ஐசி அப்படியே யூஸ் பண்ண முடியாதுன்றாலும் இதுக்கு வந்து ஒரு மேல் பின்ஸ் வந்து நான் சால்டர் பண்ணணும். அதனால் இப்போ வந்து வச்சுட்டு அந்த சைஸுக்கு வந்து நான் பிரேக் பண்ணி வந்து நான் கரெக்டாக எடுத்துக்கிறேன். இந்த மேல் பின்ஸ் எல்லாமே லோக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ப்ராஜெக்ட் ஷாப்லேயே வந்து கிடைக்கும். இதை சால்டர் பண்ணுறதுக்கான ஈஸியஸ்ட் வே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெட் போர்டில் அப்படியே நீங்கள் வச்சு ப்ளேஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சு சால்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சால்டர் பண்ண ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நான் அப்படி தான் வந்து பண்ணுறேன். கடைசியாக வந்து அந்த ப்ரோக்ராமிங்காக தனியாக பின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதையும் நம்ம வந்து சால்டர் பண்ணிடலாம். சால்டர் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோட சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்றதுனால. இன்னும் நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணால் மேல் பின்லாம் யூஸ் பண்ணலாம், இன்னுமே சின்னதாக இருக்கும். இப்போ வந்து ப்ரோக்ராமர் பார்த்துக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் ப்ரோக்ராமர் இல்லைன்றதுனால நம்ம தனியாக தான் ப்ரோக்ராம் பண்ணணும். நீங்கள் நினைக்கலாம் என்னடா போர்டு கம்மின்ட்டு இதெல்லாம் வாங்க சொல்கிறீங்க. இதெல்லாம் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. நீங்கள் ஒரு வாட்டி இன்வெஸ்ட் பண்ணிட்டா அடுத்தடுத்து போர்ட்ஸ் வாங்கும்போது நீங்கள் இதே ப்ரோக்ராமர் வச்சே ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா Stlink V2. இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதை நான் வீடியோவில் சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஸ்விம் இன்டர்ஃபேஸை வச்சு நம்மளால் ப்ரோக்ராம் பண்ணிக்க முடியும். இந்த ப்ரோக்ராமர் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 200 வந்தது. ஃபஸ்ட்டு நான் அந்த பிரேக் அவுட் போர்டை வந்து பிரெட் போர்டில் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இதிலே வந்து கனெக்ஷன்ஸ் வந்து ஒரு மேலே வந்து கனெக்ஷன் செட் ஆஃப் இருக்கும். அதே கனெக்ஷன்ஸ் நம்மளோட அந்த போர்ட்லேயும் வந்து இருக்கும், மைக்ரோ கண்ட்ரோலர் போர்ட்லேயும். நீங்கள் அந்த கனெக்ஷன்ஸை அப்படியே டேரக்ட் 1-to-1 கனெக்ஷன்ஸ் கொடுக்க வேண்டியதான். பவர் அண்ட் கிரவுண்டை மட்டும் மாற்றி கொடுத்துறாதீங்க. ஏன்னா அதை கரெக்டாக கொடுத்தீங்க அப்படின்னாலே கரெக்டாக வந்து ஒர்க் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதில் இருக்க மாரியே கனெக்ஷன்ஸ் வந்து நான் மேக் பண்ணிக்கிறேன். மேக் பண்ணிவிட்டு நான் அதே கனெக்ஷன்ஸை வந்து என்னோட அந்த டெவலப்மெண்ட் போர்ட்லேயும் நான் வந்து கனெக்ட் பண்ணிடுறேன். கனெக்ட் பண்ணிவிட்டு என்னோட போர்ட் பவர் ஆகுதான்னு யூஎஸ்பியில் பவர் பண்ணுறப்ப தான் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் வந்து அரைஸே ஆகுது. ஏன் அப்படின்னா என்னோட சீரியல் கனெக்டரில் லைட் எரியுது, ஆனால் வந்து என்னோட பிரேக்கட் போர்டில் லைட் எரியல. என்னடா இது ஷாக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா வந்து அதுக்கப்புறமா வந்து யூஎஸ்பியில் வந்து பவர் பண்ணி பார்த்தேன். சரி யூஎஸ்பியில் பவர் ஆன் ஆகுதான்னு பார்த்தா யூஎஸ்பியில் பவர் ஆன் ஆகுது, இதில் பவர் ஆன் ஆகலை.
ஸோ என்னோட மைண்டுக்கு வந்து டேரெக்டாகவே அடிச்சு இதில் வந்து பவர் வந்து இதுக்கு டெலிவரி ஆகலை அப்படின்னு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா இதில் இருக்க அவுட்புட் வந்து செக் பண்ணேன். 3.3 வோல்ட் வந்து எனக்கு கிடச்சிது. நான் என்ன அடுத்து செக் பண்ணேன் அப்படின்னா என்னோட மைக்ரோ கண்ட்ரோலரோட கிரவுண்டும் இந்த ப்ரோக்ராமிங்கான கிரவுண்டும் வந்து நான் செக் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கனெக்ஷன்ஸ் வந்து நான் செக் பண்ணேன். 3.3 வோல்ட் கனெக்ஷன்ஸ் வந்து டேரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கு. ஆனால் கிரவுண்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து கனெக்ட் ஆகில்லை. இது எந்த இஷ்யூஸ் எனக்கு தெரியல. அந்த டெவலப்மெண்ட்ஸில் இந்த இஷ்யூ நிறையவே இருக்குது போல். ஆனால் இந்த வெளியே இருக்க கிரவுண்ட் வந்து என்னோட ஐசி கூட கனெக்ட் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னாலும் தெரியும். இது வந்து எனக்கு வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடிஞ்சது. ஆனால் ஒரு பிகினராக அதை கண்டுபிடிக்க ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டுருப்பாங்க. இதை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் அந்த ப்ரோக்ராமர்லேருந்து கிரவுண்டை வந்து டேரெக்டாக ஒரு ஒயர் செட் பண்ணிவிட்டு அந்த கிரவுண்டில் கனெக்ட் பண்ணாமல் அவுட் சைடில் இருக்க கிரவுண்ட்லேயே நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து கனெக்ட் பண்ணிவிடுங்க. மிச்ச எல்லா கனெக்ஷன்ஸும் அதே தான். கிரவுண்டை மட்டும் நீங்கள் அங்கே கொடுக்காம இங்கே கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ பவர் பண்ணுறேன், பவர் ஆகுது. நீங்கள் கனெக்ட்லாம் அங்கே யூஎஸ்பி போட்டுட்டு இங்கே சீரியல் கனெக்டர் வழியாக நம்ம வந்து பவர் பண்ணிக்கலாம்ல. அப்படி பண்ண முடியாது. ஆனால் கிரவுண்ட் வந்து ரெண்டுத்துக்கும் வந்து லிங்க் ஆகிருக்காது. அதனால் வந்து அப்படி பவர் ஆன் பண்ணால் ப்ரோக்ராம் பண்ண முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ப்ரோக்ராமிங்ஸ்க்கு வந்து 2-3 சாஃப்ட்வேர் செட்டிங்ஸ் பண்ணோம். நீங்கள் வந்து Arduino ஐடி ப்ரிஃபரன்ஸ் போய்க்கோங்க. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. மேக் ஷூர் உங்கள் இன்டர்நெட் கனெக்ஷன் கனெக்ட் ஆகிருக்குன்னு பார்த்துங்க. அது டூல்ஸ் போய்க்கோங்க. போர்ட்ஸ் மேனேஜர் போய்க்கோங்க. போர்ட்ஸ் மேனேஜரில் போய்ட்டு Arduino அப்படின்னு டைப் பண்ணிங்க. ஒரு ஃபைல் வரும். அந்த ஃபைலை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு க்ளோஸ் கொடுத்துருங்க. இப்போ போர்ட்ஸ் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து STM போர்ட்ஸ் வந்து ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்கும். அதில் வந்து நீங்கள் STM போர்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து அதேமாதிரி ப்ரோக்ராமர் பார்த்தீங்கன்னா Stlink தான் ப்ரோக்ராமர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அது என்ன ப்ரோக்ராமர் செலக்ட் பண்ணிக்கோங்க. Stlink ப்ரோக்ராமுக்கு பார்த்தீங்கன்னா டிரைவர் இன்ஸ்டால் பண்ணணும். டிவைஸ் மேனேஜரில் பார்த்தீங்கன்னா அது ஒரு வார்னிங் சிம்பிள் மாரி காட்டுது. ஸோ அதுக்கு வந்து கீழே வந்து அஃபிஷியல் ST மைக்ரோ கண்ட்ரோலர்ஸோட அஃபிஷியல் பேஜ் வந்து போய்க்கலாம். அஃபிஷியல் பேஜ் போய் சைன்இன் ஆப்ஷன் வந்து சைன்இன்லாம் பண்ணிட்டு டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டிரைவர் வந்து ஒரு ஜிப் ஃபைலாக வந்து டவுன்லோட் ஆகிடும். நீங்கள் அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா 64 பிட்டுக்கான வந்து எக்ஸிக்யூட்டிபிள் ஃபைல் இருக்கும். நீங்கள் வந்து அதை ஓப்பன் பண்ணி ஆஸ் யூசுவல் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஃபினிஷ் கொடுத்துருங்க. இப்போ நம்மளோட டிவைஸ் மேனேஜரில் போய் பார்த்தீங்கன்னா அந்த வார்னிங் வந்து போயிடுச்சு. ஆனால் உங்களுக்கு வந்து அடுத்த டவுட் வரும். காம்போர்ட்டில் அது வந்து காட்டாது. ஆர்டினோட காம்போர்ட்லேயுமே அது காட்டாது. ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு கம்யூனிகேஷன் போர்ட் கிடையாது, சீரியல் பஸ் மட்டும்தான். அதனால் சீரியல் பஸ்ஸில் வந்து லிங்க் ஆகும். எக்ஸாம்பிள்ஸ் போய்க்கோங்க. லிங்க் அப்லோட் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ப்ராப்ளம் வந்து அரைஸ் ஆகுது. நான் வந்து ப்ரோட் அப்லோட் பண்ணுறப்போ எனக்கு இந்த எரர் வந்து வந்துகிட்டே இருந்தது. நானும் ஏதோ ட்ரை பண்ணி பார்க்குறேன். இதே எரர் தான் வந்து வந்துகிட்டே இருந்தது. நானும் கூகுளில் போட்டு பார்க்குறேன். ப்ரோக்ராம் கனெக்ஷன்ஸ் கம்மியாக இருந்தால் அந்தமாரி வரும் அப்படின்னு சொன்னாங்க. என்னோடய ஸ்விம் கனெக்டர்லாம் கரெக்டாக தான் இருந்தது. செக் பண்ணேன். கடைசியாக வந்து நான் அந்த எரரை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணேன். என்னன்னா என்னோட ப்ரோக்ராமில் Stlink V2ன்னு போட்டிருந்தாங்க. ஆனால் நான் V2 செலக்ட் பண்ணுறப்போ எனக்கு வந்து அப்லோட் ஆகலை. சரி ஒரு சேஞ்சுக்கு V2.1 செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணேன். அதே பிளிங்க் கோடு அப்போ பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆகுது. அதனால் இதில் நான் என்ன சொல்கிறேன்னா உங்கள் ப்ரோக்ராமரில் இருக்க வேர்டிங்ஸை வந்து நம்பாதீங்க. நீங்கள் வந்து 2-3 ப்ரோக்ராம் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு அப்படி தான் வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பிளிங்க் கோடை வந்து அப்லோட் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா டன் அப்லோடிங் வந்துடுச்சு. என்னோட போர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஆன்போர்டு எல்இடி வந்து விட்டு எரியுது. அடுத்து வந்து ஒரு டிஜிட்டல் எக்ஸாம்பிளுக்காக ஒரு பட்டன் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். பட்டன் ப்ரோக்ராம் வந்து அப்லோட் பண்ணுறேன். இதில் நீங்கள் என்ன சேஞ்சஸ் மேக் பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து பின்ஸ் வந்து நம்ம Arduinoக்கு வந்து 2, 1 அந்தமாரி மென்ஷன் பண்ணணும். ஆனால் இதுலேருந்து அப்படி மென்ஷன் பண்ணக்கூடாது. இதில் போர்டில் வந்து CD அந்தமாதிரி மென்ஷன் பண்ணிப்பாங்க. அது கூட நீங்கள் இப்போ C3 போர்டில் மென்ஷன் பண்ணி தான் நீங்கள் PC3 அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கணும். D3னா PD1 அந்தமாரி நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கணும். ஏன்னா P ஃபார் போர்ட்னு இது வந்து ரெகனைஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்லோட் கொடுக்குறேன். இந்த கோடும் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் எனக்கு வந்து அப்லோட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் மென்ஷன் பண்ணி இந்த PC3 பின்னில் வந்து ஒரு புல் டவுன் ரெசிஸ்டரும் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து எனக்கு ஃபால்ஸ் ட்ரிகரிங் ஆக வேணாம் அப்படின்றதுனால இப்போ வந்து நான் புஷ் பட்டனாக வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த போர்டு நான் வந்து பவர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆன்போர்டு எல்இடி வந்து எரியல. நான் எப்போலாம் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறனோ அப்போ மட்டும்தான் அந்த ஆன்போர்டு எல்இடி எரியும். இது நம்ம Arduinoலையும் பண்ண முடியும் இல்லையா? நம்ம லோ காஸ்ட்லேயே வந்து இமிடியேட் பண்ண முடியும். Arduino யூஸ் பண்ணுற நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து இதையும் பண்ண முடியும். நான் ஃபியூச்சரில் வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். அதனால் பார்த்தீங்கன்னா நான் இந்த போர்டு வந்து இன்னொன்றுமே வாங்கி வச்சிருக்கேன். ஏன்னா இப்போ இது வந்து காஸ்ட் கம்மியாக இருக்குது. அப்புறம் காஸ்ட் ஏறிடும். அதனால் இதுவுமே இன்னொன்று வந்து வாங்கி வச்சிருக்கேன். இதில் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா USB to சீரியல் கன்வெர்ட்டர் இல்லைனால அதனால் நம்ம வந்து காம்போர்ட்லாம் யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு தனி அடாப்டர் யூஸ் பண்ணணும். FDDI பிரேக் அவுட்னு அதை
பிரேக்கர் போர்டோட TXRX வந்து இந்த போர்டோட TXRXல கனெக்ட் பண்ணிட்டு ஆடியோ கூட கனெக்ட் பண்ணோம்னா காம்போர்ட் எனேபிள் ஆகிடும். நான் அந்த பிரேக்கர் போர்டு வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆனால் வந்து ஷிப்பிங் வந்து டிலே ஆனதுனால நான் வந்து வீடியோ வந்து இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ண முடியல. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.